நம்ம தளபதி நடிச்சிருக்க கோட்டு படத்துடைய 3வது நாள் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் கலெக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் சென்னை டு ஒவ்வொரு ரீஜனா வேர்ல்டு வைட் வரைக்கும் பார்க்க போறோம். சோ இல்ல முதல்ல நம்ம எப்பயும் போல சென்னையில இருந்தே ஆரம்பிச்சிருவோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் கோட்டு படம் 3வது நாள் வசூலா இந்த சனிக்கிழமை அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி 1,94 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு நம்ம சென்னையில மட்டும். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் கோட்டு படம் 3வது நாள் அதாவது இந்த சனிக்கிழமை செப்டம்பர் 7ஆம் தேதி மட்டும் 28,40 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கோட் படம். நெக்ஸ்ட் ஆந்திரா தெலுங்கானால கோட்டு படம் இந்த சனிக்கிழமை அதாவது 3வது நாள் கலெக்ஷன் வசூலா மட்டும் 5,13 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. அடுத்து கேரளால நம்ம கோட்டு படம் இந்த 3வது நாள்ல 3,96 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு இந்த சனிக்கிழமை. அடுத்ததா கர்நாடகா பாத்துறோம். கர்நாடகால கோட் படம் 3வது நாள் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் கலெக்ஷனா மட்டும் 6,85 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. அடுத்ததா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா நம்ம நார்த் இந்தியால கோட்டு படம் 3வது நாள் வசூலா 3,09 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. சோ ஓவராலா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3வது நாள் இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி மட்டும் 47,43 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம இந்தியால மட்டும் கோட்டு படம். நெக்ஸ்ட் ஓவர்சீஸ்ல 35,16 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு இந்த 3வது நாள்ல அதாவது சனிக்கிழமை செப்டம்பர் 7ஆம் தேதி வசூல் மட்டும் இது ஓவர்சீஸ்ல. இதை ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா ஆக்சுவலி எல்லாம் மொத்த வசூல் நினைச்சுக்க போறீங்க, இந்த ஒரு நாள் வசூல் மட்டும் தான் பேசுறேன். அதுல கூட நிறைய கரெக்டா வரது கிடையாதுங்க. நம்ம நேத்து போட்ட வசூலியே வந்து கிட்டத்தட்ட பல கோடிகள் வந்து ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. சோ நான் எக்ஸ்பெக்டேஷன் லெவல்ல இந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தேன். ஏன்னா கரெக்டான வசூல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் முன்னாடியே பண்றதுனால நம்ம மறுநாள் ஈவினிங் தான் தெரியும். சோ அப்படி தெரியும் போது ரொம்ப அதிகமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு வரும்னு நினைச்சு. ஆனா ரிவ்யூ பெருசா வந்து நம்ம தியேட்டர்ல பாதிக்குதாங்க சொல்லணும். சரி ஓகே, அதுக்கு முன்னாடி வேர்ல்டு வைட் கலெக்ஷனா பாத்தீங்கன்னா கோட்டு படம் இந்த 3வது நாள் செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை வசூலா மட்டும் 82,59 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. நேத்தே சொன்னேன் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. சோ இது வந்து அந்த அளவுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ உள்ள படம் கிடையாது. நம்மளும் விஜய் எவ்வளோ படம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 2010க்கு அப்புறம் ஆக்சுவலி அவரோட 50வது படத்துக்கு மேல வந்து அவருக்கு காவலன்ல இருந்து வேலாயுதம், நண்பன், துப்பாக்கி, தலைவா, ஜில்லா, தெரி, மெர்சல், சர்க்கார், பிகில், மாஸ்டர், பீஸ்ட், வாரிசு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரோட அந்த growth பார்த்துட்டு இருக்கோம், அந்த படத்தோட ரேஞ்சை பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹீரோக்கு வந்து வர்த்தான படம்ட்டே சொல்லாமே. ஆனா விஜய்க்கு வந்து இப்ப ஒரு நடிகரா ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கிடைக்கும்ன்ற தாண்டிய ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சனால அதுலயே ஒரு பெரிய நெகட்டிவ் கொடுக்குறாங்க. அந்த நெகட்டிவ்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒர்க் ஆகல, ஆனா உங்களுக்கு வேர்ல்டு வைடா இந்தியா லெவலில் அந்த நெகட்டிவ்லாம் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ்லயே வந்து ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்லாத பொழுது அதை பாக்குறதுக்கான ஆர்வம் எப்படி வரும்? ஏன்பா அந்த ஊர்ல உளுந்தரிச்சு பாக்குறானுங்க பண்ணும்போது தான் வெளிநாட்டுக்காரனுங்க இல்ல வேற ஸ்டேட்டுக்காரங்களாம் பாக்குறதுக்கான ஒரு ஓப்பு வரும். ஏன் இதை இவ்வளவு தூரம் சொல்றேன்னா இப்ப ஜவான் படம் நம்ம ஷாருக் காந்த் வந்து அந்த படத்தை நம்ம கோட்டையும் கம்பேர் பண்ணாக்கா ஜவான் ஏன்னா அவ்வளவு பெரிய படமா கமர்ஷியல் தான், கலிவுத்திர படம் தான், பல படத்தோட காப்பி தான். கோட்டை இப்ப ராஜதுரை நிறைய பேர் சொல்றாங்க. நான் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன் அது குடியிருந்த கோயில் தங்க பதக்கம் மிக்ஸுங்க. குடியிருந்த கோயில இருந்தா ராஜதுரை வந்து ராஜதுரை கூட இங்க அப்படியே காப்பி கிடையாது. என்ன அதுல மோஸ்ட் ஆஃபா இங்க வருது இல்லன்னு சொல்ல குடியிருந்த கோயில் நாட்டு. இனிமே நான் சொன்ன மாதிரி இப்ப ராஜதுரைன்னு மட்டும் சொல்லக்கூடாது, இன்னும் வேற வேற லெவல் எல்லாம் போகுது. மங்கா தடிச்சு எக்கச்சக்கமான படங்களை பண்ணி தான் இன்னைக்கு ஒரு கமர்ஷியல் படம் எடுக்குது. அப்படி எடுத்து ஜவான் படம் 1,200 கோடி கலெக்ட் பண்ணி அடிச்சாங்க. இங்க கோட்டு பண்ண கூடாதுன்றதுல யாருக்கு என்ன பிரச்சனைன்றதா இங்க விஷயமா இருக்கு. சோ நிறைய பேர் வந்து ரிவ்யூ பாதிக்கலைங்க, தியேட்டர் கூட்டமா தான் ஓடுதுன்னு நினைப்பீங்க. இந்த 4 நாளைக்கு வந்து எவன் தடுத்தாலும் அது விஜயே வந்து படம் நல்லா ஓடுங்க. ஆனா இந்த 4 நாளைக்கு மேல அந்த எக்ஸ்பெக்டேஷன்றது தான் அதை 25 நாளைக்கு ரொம்பவே ஹவுஸ்ஃபுல்லா ஓடுறதுக்கான விஷயத்த பண்ணும். சோ அதை கண்டிப்பா ரிவ்யூ மூலமா நிறைய பேர் வந்து சதிச்சிட்டாங்க. அது பாக்ஸ் ஆபீஸ்ல நல்லாவே அடி வாங்கியிருக்கு. சோ நம்ம பிஃபோரா ப்ரெடிக்ட் பண்றது ரொம்பவே தப்பா போயிடுச்சு. இதனால நான் கூட ஃபர்ஸ்ட் டே வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா பெரிய ஆளுங்க நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தது இங்க ஒரு பெரிய மைனஸாவே தெரியுது. இனிமேங்க நிறைய விஷயம் பேசணும் தான் பாக்குறேன். நான் பேசினா எக்கச்சக்கமா பேசுறேன், டைம் ரொம்ப போகுது. அடுத்தடுத்து பாக்ஸ் ஆபீஸ்ல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். ஏன்னா பேசணும்னா எவ்வளவு பேசிட்டு போக வேண்டியிருக்கு. இப்போ கூட கமெண்ட்ல பார்த்திருந்தேன் விஜயகாந்த் பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம். சோ அதெல்லாம் நான் நாளைக்கு பேசுறேன்.